திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1069, அதிகாரம் இரவச்சம். சமர்த்த ராமதாசர் என்பவர் மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜியின் குருவாக இருந்து வழிகாட்டியவர். மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அவருக்கு பக்கபலமாக விளங்கியவர். சிறந்த ராமபக்தர். அவர் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய உணவை பிச்சை எடுத்து சாப்பிடும் பழக்கம் உடையவர். ஒரு நாள் பிச்சை எடுக்க சென்ற அவர் ஒரு வீட்டின் முன்பாக நின்றார். அவ்வீட்டில் இருந்த பெண்மணியிடம் பிச்சை கேட்டார். அப்பொழுது அப்பெண்மணி பசுஞ்சான கரைசலில் ஒரு துணியை நனைத்து வீட்டை விழுகிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ராமதாசர் அவரிடம் பிச்சை கேட்கவும் கொடுக்க மனமில்லாமல் கோபத்தில் தன் கையில் இருந்த சாணத் துணியை ராமதாசர் மீது வீசி எறிந்து வசைபாடினார். சாணத்துணி தன் மீது விழுந்த பிறகும் ராமதாசர் சற்றும் கோபப்படவில்லை. பொறுமையாக இருந்த அவர் அத்துணியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டார். தனது ஆசிரமத்திற்கு திரும்பியதும் அந்த துணியை தண்ணீரில் நனைத்து சுத்தம் செய்தார். பின்னர் அவரே அதனை அழுக்கு போக துவைத்தெடுத்தார். அதன் பிறகு அந்த துணியின் நூல்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து திரியாக திரித்தார். அந்த திரிகளை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ராமர் சன்னதிக்கு சென்றார். அந்த திரியிலேயே விளக்கு ஏற்றிவிட்டு, ராமா, அந்த பெண்ணுக்கு ஏதோ மன கஷ்டம், அதை போக்கிவே என பிரார்த்தித்து விட்டு திரும்பினார். தன்னை அவமதித்து அனுப்பிய பெண்ணுக்கும் பரிவு காட்டி அவளுக்காக பிரார்த்தித்த ராமதாசரின் உத்தம குணத்தை அவருடைய சீடர்கள் வியந்து போற்றினர். இரத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரைந்து உருகும். கொடுக்க மனமில்லாதவரை நினைத்தால் உருகிய உள்ளமும் அழிந்துவிடும் என்பதை இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ள உள்ளதும் இன்றி கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுக்க மனமில்லாதவர் கயவர், பிறருக்கு கொடுப்பவரே புனிதர்.